இந்தியாவில் வந்து இவ்வளவு விளையாட்டுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே ஒரு கட்டத்தில் ஆச்சரியப்படுற அளவுக்கு இதில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. கடைசியால் தேசிய விளையாட்டுனா என்ன கிரிக்கெட்டு அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு கட்டத்தில் மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் தேசிய விளையாட்டு என்னன்னே தெரியாமல் கொள்ளாமல் நம்ம என்ன இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. இன்னொரு படம்னா அங்கீகாரம். இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு விளையாட்டுத்துறையில் நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் அரசியலை வந்து இது அழகாக காமிச்சிருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. இந்த ஒரு படத்தில் ஒரு ஒன்லைன் நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஒரு ஹீரோ வந்து ஒரு ரன்னிங் ரேஸராக இருப்பாப்ல. அவரை வந்து இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளு, இவனை வந்து நம்ம ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒன்று தெரியுது. நீதி கேட்டு வாதாடுறாப்ல. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரன்னிங் ரேஸ்ல வந்து அவர் கலந்துக்கிட்டாப்ல. அப்படிதாங்க இந்த படத்துல ஒரு ஒன்லைன் கதையாக இருக்கு. அதை பார்க்கும்போது தமிழ் சினிமால இப்படிப்பட்ட ஒரு படம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஏன்னா விளையாட்டுத்துறையில வந்து ஏற்பட்ட ஸ்கேம் நடக்கிறத வந்து இந்த படத்தை வந்து அழகாக காமிச்சிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஒரு நடந்த சம்பவத்தின் அடிப்படையாக இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் இந்தியா வந்து இது வரைக்கும் ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் அடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. கிரிக்கெட்னாலதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பகிரங்கமான ஒரு உண்மை வந்து இந்த படத்துல கருத்தா சொல்லிடுவாப்ல. ஒரு தரமான ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க.